ஃபர்ஸ்ட் ஒரு புனேல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஈட்டரி ஷாப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து பர்கர் கிங்ங்கிறத 1992ல ஸ்டார்ட் பண்ணி இந்தியால யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க யாருக்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சோ அந்த ஜட்ஜ்மெண்ட்க்கு எகெயின்ஸ்டா ஆப்போனன்ட் பார்ட்டி பாம்பே ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. இப்போ பாம்பே ஹைகோர்ட் அந்த கேஸ்ல ஒரு சின்ன திருப்பு முனையா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இத பத்தின ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் நாங்க கொடுக்கிற வரைக்கும் நீங்க அந்த பர்கர் கிங்ங்கிற நேமை யூஸ் பண்ண கூடாது. அதை நாங்க ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சு உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு அதுக்கான ரைட்ஸ் முழுமையா இருக்குங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல பர்கர் கிங் வெர்சஸ் பர்கர் கிங்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு பாப்புலர் பர்கர் கிங் கம்பெனி, அதாவது மல்டிநேஷ்னல் கம்பெனி, புனேல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஷாப் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, நீங்கள் எங்கள் நேமை யூஸ் பண்ணுறீங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லோவர் கோர்ட்டில் புனே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம குறிப்பிட்டிருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ மென்ஷன் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த கேஸோட நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யாருக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சோ அந்த ஜட்ஜ்மெண்ட்க்கு எகெயின்ஸ்டா ஆப்போனன்ட் பார்ட்டி பாம்பே ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. இப்போ பாம்பே ஹைகோர்ட் அந்த கேஸ்ல ஒரு சின்ன திருப்பு முனையா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இல்லைங்க, அது இடைக்கால ஜட்ஜ்மெண்ட், அதாவது இன்டரிம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்டரிம் இன்ஜெக்ஷன் என்ன, எதனால இது வந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ரோஹினி ஸ்ரீ, உங்கள் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாயர். பர்கர் கிங் வெர்சஸ் பர்கர் கிங், இந்த கேஸை பற்றி ஷார்ட்டாக பார்த்துடலாம் என்னன்னு. ஃபர்ஸ்ட் ஒரு புனேல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஈட்டரி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து பர்கர் கிங்ங்கிறத 1992ல ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பர்கர் கிங் கார்பரேஷன், அதாவது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி, கலிஃபோர்னியாலேருந்து இந்தியாவுக்கு 2012ல வராங்க. அவங்க மல்டிபிள் பிஸ்னஸ் அவுட்லெட்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க 2014ல புனேல இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் ஷாப்போட அவேர்னஸ் அவங்களுக்கு வருது. அப்பதான் ஃபர்ஸ்டா கேஸ் ஃபைல் பண்றாங்க. கணம் கோர்ட்டார் நீதிபதி அவர்களே, சூரியன் உதிப்பதோ கிழக்கு, என் கட்சிக்கார சொத்து சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறே இல்லையா? அந்த கேஸ் பாத்தீங்கன்னா 9 வருஷம் கழிச்சு சுமார் ஒரு ஆகஸ்ட் மாசம் 2024ல கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது புனே மெஜிஸ்ட்ரேட் கோர்ட். அந்த லோவர் கோர்ட்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த புனேல இருக்கக்கூடிய கப்பிள்ஸ் நடத்தின அந்த ஸ்மால் பர்கர் கிங்ங்கிற லோகோவும் வேற, அட் த சேம் டைம் இந்தியாவில் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரையர் யூசர். ஸோ அவங்களுக்கு இந்த நேமை யூஸ் பண்ணுறதுக்கான ரைட் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனி, அவங்க உலகம் ஃபுல்லாக மோர் தென் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அவுட்லெட்ஸ் மல்டிபிள் கண்ட்ரீஸில் வச்சிருக்கிறதுனால இந்த ஒரு ஸ்மால் ஈட்டரி யூஸ் பண்ணாங்கன்னா எங்கள் நேம் ஸ்பாயில் ஆகும், கஸ்டமர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அந்த லோவர் கோர்ட்ல அது எடுபடலை. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் பாப்புலர் ஆன பிறகு இவங்களால விட மனசு இல்லை. ஸோ அந்த மல்டிநேஷ்னல் கம்பெனி இன்னும் செலவு பண்ணி பாம்பே ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாங்க. இப்போ கேஸ் ஃபர்ஸ்ட் ஹியரிங் அண்ட் ஃபியூ ஹியரிங்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் ரெண்டு தரப்பு வாதத்தையும் கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு என்ன வராங்க அப்படின்னா, இப்போ இடைக்கால உத்தரவாக அந்த ஸ்மால் பிஸ்னஸ், அங்கே புனேல இருக்கக்கூடிய அந்த கப்பல் நடத்தக்கூடிய ஸ்மால் பிஸ்னஸை இதை பற்றின ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் நாங்கள் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் அந்த பர்கர் கிங்ங்கிற நேமை யூஸ் பண்ணக்கூடாது. இது கொஞ்சம் நிறைய பேருக்கு தோணும், என்னடா இவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு நேமை நம்மளே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட் கொடுத்துருக்காங்கன்னு. பட் இது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அவங்க என்னன்னு சொல்கிறாங்க கோர்ட்டில் அப்படின்னா, ரெண்டு தரப்பு பார்ட்டியும் அவங்களோட எவிடன்சஸ் கொண்டு வாங்க. அதாவது அந்த பர்கர் கிங் ஷாப்பில், அந்த ஸ்மால் புனேல இருக்கக்கூடிய ஷாப்பில் இருக்கவங்க 1992ல யூஸ் பண்ணுறதா சொல்கிறீங்க, அந்த யூசேஜ்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் எவிடன்சஸையும் கொண்டு வாங்க. நீங்கள் மல்டிநேஷ்னல் கம்பெனிங்கிறீங்க, ஒரு வெல் நோன் மார்க்குன்னு சொல்லியிருக்கீங்க, மல்டிபிள் நேஷன்ஸில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட நீங்கள் உங்கள் பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு எப்படி லாஸ் கிரியேட் ஆகுதுன்னு கொண்டு வாங்க. அதை நாங்கள் ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சு உங்கள் ரெண்டு பேரில் யாருக்கு அதுக்கான ரைட்ஸ் முழுமையாக இருக்குங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு டைம் வேணும். அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்மால் ஈட்டரி ஷாப் புனேல இருக்கவங்க அந்த பர்கர் கிங்ங்கிற நேமை ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற உத்தரவு கொடுக்குறாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டர்பிரினியராக உங்கள் பிஸ்னஸோட நேமை நீங்கள் சூஸ் பண்ணும் பொழுது சர்ச் பண்ணி ட்ரேட்மார்க் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெல் நோன் மார்க்காக ஆல்ரெடி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இதுக்கு தான் நீங்கள் ஒரு அட்வொகேட்ஸ் மூலமாக நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது உங்கள் நேமை வேற யாரும் யூஸ் பண்ணலன்னா கூட அந்த நேம் ஏதாவது ரிலீஜியஸ் நேம்ஸாக இருந்தாலோ வெல் நோன் மார்க்ஸாக இருந்தாலோ அந்த நேமை நீங்கள்
நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்மால் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா பர்கர் கிங்குங்கிறது வேர்ல்டு லெவலில் ஃபேமஸாக 1992 அவுட் சைட் இந்தியாவில் இருந்திருக்கு. பட் ஆனால் இந்த கப்புள்ஸ்க்கு அதை பற்றின அவேர்னஸ் அப்போ இல்லை. இப்போ இருக்க சீசனில் ட்ரெண்டில் நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பாப்புலரான நேம், ரொம்ப டிஸ்கிரிப்டிவான நேம், ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற நேம், அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் பாப்புலராக இருக்குது ஆனால் இந்தியாவில் இல்லை நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற நேம், இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் வராமல் யூனிக்காக உங்களோட ஐடியாலேருந்து உங்களோட கான்செப்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு நேமை சூஸ் பண்ணி வைக்கணுங்கிறது தான் எங்களோட அட்வைஸும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பர்கர் கிங் வெர்சஸ் பர்கர் கிங்கில் இந்த ஸ்மால் ஈட்டரி ஷாப்க்கு என்ன ரெமெடி கிடைக்கலாம், உங்களோட ஐடியாஸ் என்னங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை நாங்கள் லைன் அப் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரோஹிணி ஸ்ரீ, உங்கள் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாயர்.